தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோடு கூட நீங்க என்ன பேச இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நாம் கேட்போம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் கோட்டைகள் தகர்ந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் கோட்டைகள் தகர்ந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. தகப்பனே, நோக்கி பார்க்கும் பொழுது யோர்தானின் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் விலகி போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இந்த எரிகோவின் கோட்டைகள் தகர்ந்து ஒழுகின்றன. ஆண்டவரே, இந்த வேலை நாம் நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாளைக்கு நம்ம எந்த தினத்தை ஆசரிக்க போறோம்? சுதந்திர தினம். சரி, இதை இன்னொரு விதமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். தமிழ்ல அருமையா சொல்லனா விடுதலை பெற்ற நாள். நாளைக்கு என்ன தினம்? விடுதலை தினம். அன்றைக்கு மோசே தன்னுடைய ஜனங்களை, தேவன் சிலர் மோசே தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக என்ன செய்றாரு? அனுப்பி வைக்கிறார். அந்த மோசே அருமையாக சென்று இந்த பார்வோன் ராஜாவோடு கூட தேவ பலத்தோடு நின்று யுத்தம் செய்தார்கள். தேவன் அந்த ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலும் நாம் இந்தியாவானது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயரின் மத்தியிலே அடிமைகளாக இருந்து எல்லா காரியங்களையும் நம்மிடத்தில் என்ன செஞ்சாங்க? பறித்து கொண்டார்கள். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய உரிமைகள், நம்முடைய நிலங்கள், நம்முடைய செல்வங்கள், அனைத்து காரியங்கள் என்ன செய்யப்படுது? நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. இது போலதான் அன்று எகிப்தியர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன வேலைனாலும் சரி, யார் சின்ன வீட்டுல வேலை பண்றது யார் வேலை வைப்பா? இஸ்ரவேலர்கள். எகிப்தியர்கள் அந்த காலத்துல ராஜாக்கள் போல எல்லாரும் வீட்லயும் செஞ்சாங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் கட்டிட வேலை செய்யணும்னா யார் வேலை செய்யணும்னா இஸ்ரவேலர்கள் செய்வாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை, மிக ஒரு கடினமான காலகட்டம். இந்த இடத்துல கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சொன்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு முற்போக்கு கூட்டம் என்னச்சுதுன்னா, பார்வோனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு உத்தரவு வருது. என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கிற வைக்கோலை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க கொடுக்க கூடாது. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா செங்கல் செய்வாங்க. செங்கலை செய்து அதை சுட்டு என்ன செய்யிட்டு இருந்தாங்கன்னா அநேக கட்டிடங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாங்க, அங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க வைக்கோல் கொடுக்காதீங்க. அவர்களுக்கான பொருட்கள் அவர்களை தேடிக்கொள்ளட்டும். எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலைமை. ஒரு அந்நிய நாட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்கு கீழாக அடிமைத்தனத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. நம்ம இந்தியாவிலையும் நம்முடைய ஜனங்கள் ஆங்கிலேயர் மத்தியில் எவ்வளவு கஷ்டமான காரியங்களை அனுபவித்தார்கள். ஒரு உப்பு எடுத்து நிச்சயம் நம்மளால சுதந்திரமா சாப்பிட முடியல. ஏன்? உப்புக்கு வரி போட்டுட்டாங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியத்திலையும் நம்ம தேவனோடு உள்ள பலத்தோட நமக்கு நம்முடைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அறவழி போராட்டத்துல நம்முடைய இந்தியாவிற்கு ஒரு விடுதலை வைத்திருந்தாங்க. நம்முடைய தேவன் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுதந்திரமான இந்தியாவில நாம் சுதந்திரமாக விடுதலையோடு நம்முடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில தேவன் சொல்லுகிறார் பாரு, 6ஆம் வசனத்துல பார்த்தோம் சொன்னா, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர்,
உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களால் சேர்த்து கொண்டு இந்த நாட்களிலும் இந்த இந்தியாவில் நம்ம சுதந்திரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில தேவன் நம்மை அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனமாக என்ன செய்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய மனுஷனாய் இருந்து நாம் இப்பொழுதோ ஆண்டவர்களாக எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? புது மனுஷனாய் இருக்கிறோம். புது மனுஷனாய் புது மனுஷன் நாம் விடுதலையோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இப்பொழுதும் நீங்கள் அடிமைத்தனமாகி எகிப்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை வந்து மீட்டுக் கொள்வேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறேன் சொல்கிறார். ஒரு விடுதலை பெற்ற ஒரு சூழ்நிலைமை இன்றைய நாட்களிலும் நம்மகிட்ட அந்த விடுதலை காணப்படுகிறதா? நான் சொல்றோம், நான் சுதந்திரமா இருக்கையா, ஆலயத்துக்கு வாரேன், ஆராதிக்கிறேன், ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன். என் வாழ்க்கையில இன்னும் தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் போராட்டங்கள் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இன்னும் காண முடியவில்லை என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். நாம் முதலாவது இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நீங்க நிறைய பேரு விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு இன்னும் அடிமைத்தனத்தாகி இந்த சாத்தானின் கட்டுகள் என்ன செய்யறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். நாம் விடுதலை பெறணும்னா முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? யாத்ராம புஸ்தகம் 8ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. 8ஆம் வசனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்கள் சொல் என்றார். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். விடுதலை பெறணும் ஆசை இருக்கு. ஏன் ஆலயத்துக்கு திரும்ப வாரோம், ஆலய ஞாயிற்றுக்கிழமையில வந்து சேர்றோம், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம், நீங்க நினைக்கல என் வாழ்க்கையில விடுதலை இல்லையே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி சாய்ப்பாய் என்று கேட்கிறார். ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என் மகன் என் மகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் செவிப்ப சாய்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய அடிமைத்தனத்தின் கட்டுகளை அவர் அவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எகிப்து போன்ற கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் பிரியாக கூறுகிறது. முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறத காணப்பட வேண்டும். இரண்டாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 13:1-2. ரோமர் 13:1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மேலே எவ்வளவு அதிகாரம் உடைய மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை உண்டாக்கி அந்த இடத்துல வைத்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இப்படியா கூறுகிறார், நான் எல்லாவற்றையும் நேர்த்தியா என்ன செஞ்சிருக்கிறேன்? உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு மேல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் இருப்பார் என்று அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். சபைக்கு மக்கள் வரோம்,
சபை ஊழியருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கேட்கல. கீழ்ப்படிய வேண்டும். சபை ஊழியருக்கு மேல குருவானவர் இருக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ ஊழியக்காரரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் அந்த ஒரு இடத்துல விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் எங்க போயிரும்? எகிப்துக்கு போயிரும். ஆண்டவர் எவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு நம்மள. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கையோட கூட்டு வராரு. செங்கடலை பார்த்த உடனே ஒருத்தர் சொல்றான், எங்களுக்கு எகிப்துல கல்ற தோட்டம் இருந்திருக்குங்க இல்ல, நாங்க ஜலத்துல விழுந்து மடிகிறது இருக்கா, இந்த பாதி வழியில வந்து நிக்கிறோமே, எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ப முடியவில்லை நிறைய பேர்ல. கீழ்ப்படியாமை நாட்களிலும் கீழ்ப்படியாமை வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா ஆண்டவரால நம்மளை எந்த ஒரு அடிமைத்தனத்துல நினைச்ச முடியாது, விடுவிக்க முடியாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பையன் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒரு ரோட்டு வீதி வழியா கூட்டு போயிட்டு இருந்தார். அந்த இடத்துல நிறைய பொம்மைகள் நிறைந்த கடைகள் இருந்துச்சு. இந்த பையனுக்கு அந்த பொம்மையை பார்த்தோன்னா ஆசை. அப்பா நான் என்ன செய்யணும், எனக்கு அந்த பொம்மை வேணும். அப்பா சொன்னாங்க, தம்பி இன்னும் 1/2 மணி நேரம் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அமைதியா என் கூட வரணும். 1/2 மணி நேரம் வந்தா உனக்கு அந்த பொம்மை என்ன செய்யும், கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நேரா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் கூட்டிட்டு போனார். அந்த சின்ன பையனால பார்த்து பார்த்தான், பொறுத்த முடியல. 1/4 மணி நேரம் தாண்டிச்சு, அவ்வளவுதான், மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் உன்கிட்ட முதல்ல என்ன செய்வேங்க, 1/2 மணி நேரம் என்ன செஞ்சுக்கணும், பொறுத்திருப்பேன்னு சொன்னா அதை வாங்கி தருவேன், இல்லைன்னா நேரா வீட்டுக்கு தான். இந்த தகப்பனார் அந்த மகனை அந்த இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஆனாலும் அந்த இடத்துல தகப்பனார் அந்த மகன் அப்படியே விடல. அதற்கு பின்பாக ஒரு பொறுமை என்கின்ற ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்து என்ன செஞ்சாரு, ஒரு பொருளை என்ன செஞ்சாருன்னா வாங்கி கொடுத்தார். அதே போலதான் அந்த நேரத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு மூர்க்கத்தனம், அவர்களுக்கு ஒரு முறுமுறுப்பு. ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீரே, என் கையை பிடிச்சு நடத்திட்டு வந்தீரே, நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், இப்ப என் முன்னாடி இவ்வளவு பெரிய செங்கடல் ஒண்ணு இருக்கு, என் பின்னாடி 8 சேனை நிக்குது, அவ்வளவு பெரிய சேனை நிக்கி, நான் எங்க போவேன், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இப்ப வச்ச ஆண்டவரே. நம்மை அழைத்த தேவன் அவர் எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு வார்த்தை கூறிவிட்டான்னு சொன்னா அவர் கூறினதுதான், அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிற தகப்பனா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த ஜனங்கள் மிகவும் முறுமுறுப்போட காணப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளை எப்படி அரவணைச்சு கொண்டு போனோம் அப்படி அந்த ஜனங்களை அரவணைத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியவர்களாய் நாம் செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், முன்னேறுகிறதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில அநேக முன்னேற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லுவாங்க, உயிர்தலுக்கு முதல் படி என்னபடி, என்னது, கீழ்ப்படி. கீழ்ப்படி மிதிச்சாதான் மேல் படிக்கு போக முடியும். இங்க இருந்து கீழ இருந்து ஒரு காலத்துக்கு மேலோட படியில வச்சிட முடியுமா? முடியாது, முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது எதை பார்த்தோம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது அதிகாரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்டேன். என்னன்னா, இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தின் பிரசிடென்ட் யார், குடியரசுத் தலைவர் யாருக்கு தெரியுமா? திரௌபதி முர்மு. அருமையா கரெக்டா படிச்சாங்க எல்லாரும், கரங்களை தட்டி வாழ்த்துக்கள், கரெக்டா சொன்னீங்க. நம்ம பிரதமர் பேர் நரேந்திர மோடி, எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அப்படிதானே? சரி, இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கான நம்ம என்ன செய்யணும், விசேஷமா ஜெபம் பண்ணணும். அவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை அமர்த்தியது யாரு? கர்த்தர். விசுவாசிங்களா இல்லையா? விசுவாசிங்களா இல்லையா?
ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்முடைய சபைகளில ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அவர் கட்டிட வேண்டும் சொல்லிதான் சில கஷ்டங்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, அனுமதிக்கிறார். விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கிற ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வேண்டும், ஒரு சபைகளில் எழுப்புதல் வேண்டும். இந்த எழுப்புதல் எப்போ வரும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மேல் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கும் அவரால் படைக்கப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். கடைசியாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் கடமையை செய்ய வேண்டும். என்ன கடமை? நாம் கடமையை செய்ய வேண்டும் சொல்றீங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு இருக்கிற ஒவ்வொரு கடமை இருக்கா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல, வெளியிடங்கள்ல, இந்த மாதிரி சுதந்திர தின விழாக்கள்ல நம்மளுடைய கடமையை குறித்து என்ன செய்வாங்க? அதிகமா சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளா நம்மளுடைய கடமைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய கிராமத்துல இருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பார்க்கணும்? நம்ம கிராமத்துல இருந்து பார்ப்போம். நம்மளுடைய கடமை நம்ம தெருக்களை எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமா வச்சிருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய கிராமத்தை சுகாதாரமா வச்சிருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற குளங்களை தூர்வாரி நினைச்சிடும், நல்ல பாதுகாப்பா நினைச்சிடும். நம்முடைய செல்வங்களை யார் பாதுகாக்கணும்? நாம பாதுகாக்கணும். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. அரசின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லா சேதான் சொன்னதா ஒரு உண்மையான ஒரு குடிமகன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாகணும்னா நமக்கு ஒரு கடமை இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளையாகணும்னு சொன்னா நமக்கு ஒரு கடமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன காரியம் என்று சொல்லி நான் பார்த்தோம் சொன்னா 8ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கு கடன்படாதீர்கள். நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு வந்துருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 2 சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவனுடைய சொத்து காரியங்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போதும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் அங்க இருந்து வீட்டு இருந்து வெளில வந்தோடனே பார்த்த உடனே இவங்க வீட்டுல இருந்து வாசல்ல இருந்து வருவாங்க. 2 பேரும் வேலைக்கு போகும்போது இங்க இருந்து அங்க பார்த்தோன்னே நினைச்சுவாங்க, முறைச்சுக்குவாங்க, உடனே கிளம்பி போயிடுவாங்க. உடனே இதுல வீட்டுல இருந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு யோசனை பண்ணாங்க. டேய், நாம 2 அப்பாவும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க. பார்த்த உடனே முறைச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொன்ன உடனே இந்த அண்ணனோட பையன் என்ன பண்ணான்னா காலையில எந்திரிச்ச உடனே அவர் தம்பியோட வீட்டு முன்னாடி போய் என்ன செஞ்சுட்டான்? நின்றுக்கிட்டான். அவர் தம்பி வெளியில வந்தாரு. பின்னாடி நின்று இந்த தம்பி அவங்க அப்பா பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லி கையை காமிச்சான். பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சந்தோஷம். சிரிச்சாரு பாருங்க. அவர் தம்பி அண்ணனை பார்த்த உடனே என் அண்ணன் என்ன பார்த்து என்ன செஞ்சுட்டாரு? சிரிச்சிட்டாரு. நான் இன்னும் அவரை முறைக்கலாமா? முறைக்க கூடாது. வேகமா ஓடி போனாரு. அண்ணே என்ன மன்னிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன்? கோபப்பட்டுட்டேன். நீங்க என் மேல இவ்வளோ அன்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்ன செஞ்சா அண்ணன் போய் ஒப்புரவானார். இதுக்கு காரணம் அந்த சின்ன பையன் பின்னாடி இருந்தான். காரணம் அவர் சிரிச்ச ஒரு விஷயம் தான். நம்ம என்ன செய்யணும்? அன்பு சேவல என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் நடந்து போறான்னு சொன்னா அருமையா சொல்லுவாங்க, எப்பா அவன் வேலைக்காரப்பா, அவன் எப்பவும் பாரு சந்தோஷமா சிரிச்ச மூஞ்சி முகத்தோட எவ்வளவு பிரகாசமா இருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா எங்க ஊழியத்துல, நான் சொல்றேன் எங்க ஊழியத்துல ஒரு நடந்த உண்மை சம்பவம் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா நாங்க ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் போட்டுருப்போம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல போக மாட்டோம். போனா கிராமங்கள்ல சந்திக்க முடியாத மக்களை என்ன சொன்னா நார்மலா போட்டு காலேஜ் போற மாதிரி ஒரு பேக் போட்டிருப்போம். அதுக்குள்ள காஸ்பல் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும், துண்டுப்பேரி எல்லாம் இருக்கும், சுவிசேஷ பங்குகள்லாம் இருக்கும். நாங்க போய் நிற்போம். சிலர் பார்த்த உடனே வேலைக்காரங்க வந்துட்டாங்க, இல்ல அவனை கூப்பிடு சொல்லி நினைச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துலதான் அதுக்குள்ள கூட்ட முடிடுவாங்க. எங்க இருந்து நம்ம முகத்தை பார்த்த உடனே ஒரு பிரகாசம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அவருடைய முகத்தை அவர்கள் நோக்கி பார்த்தார், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய முகம் என்னது? எப்படி இருக்கு? இருட்டடிச்சு போயிருக்கு. ஒரு பிரகாசம் இல்ல. நம்ம குடும்பத்துல பிரகாசம் இல்ல. ஏன் இல்ல? ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம குடும்பத்துல இல்ல.
ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலைமை, ஒரு விடுதலை இல்லாத ஒரு கட்டுகளிலே நிறைந்து நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற சிக்கி தவிக்க ஒரு சூழ்நிலைமை. இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளில வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற அந்த கடன் நம்மகிட்ட இருக்கு. ஆண்டவர் கடன் கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. எப்பா உனக்கு நான் ஒரு கட்டளையை கொடுத்தேனே, ஒரு வேலையை கொடுத்தேனே, செஞ்சியா? நாங்க மஞ்சுவலை பகுதியில் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம். அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவித்து விட்டுட்டு கருவேப்பிலான் குளம் என்ற ஒரு கிராமம், இந்த கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிப்பாக சென்றிருந்தோம். சென்ற வெளியிலே ஒரு தாயரை பார்த்து நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த அந்த தாயர் இடத்துல ஆண்டுகள் கூறும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா என் வீட்டில் இருக்க அந்த பையனை பாருங்க, அந்த பையன் 2ஆம் படிப்பான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தாயார் பிறந்த 6 மாசத்துல வீட்டுல போட்டுட்டு போயிட்டாங்க வெளியில. தான் பிள்ளைய ஆண் மகனை வீட்டுல பெற்று 6 மாசத்துல செஞ்சாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா என் பையன் 2வது இந்த பையனை கூட பார்க்க முடியாம நினைக்கிறான். சென்னையில போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சென்னையில என் மகன் 60,000 சம்பளம் வாங்குறான். எவ்வளோ? 60,000 சம்பளம் வாங்குறான். ஆனா என்னுடைய மருமகளோ என்னோட பையனை, பெத்த பையனை என்ன செஞ்சுட்டா? போட்டு போயிட்டான். அன்பு தனிந்து போய் விட்டது. இந்த அன்பு நம்ம இடத்துல சொன்னீங்கன்னா நம்மளால நினைச்ச முடியாது, நம்மளால இந்த உலகத்துல நிலைச்சிருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு கடனை வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டுனா என்ன ஆகும் சொல்லி நான் பார்த்தோம்னா 9ஆம் வசனம் எப்படியா சொல்லுறது? எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு அன்பு கூற ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா நமக்குள்ள இருக்கின்ற அந்த இருளானது ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நான் விடுதலை பெறணும்னா ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். 2வது கீழ்ப்படிய வேண்டும். 3வது அன்பு கூற வேண்டும். நம்முடைய கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கடமையை என்ன செய்யணும்? நாம் நிறைவேற்றுவதாய் காணப்படுவோம் சொன்னா நம்ம ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன், ஆலயத்துல இருந்து யாராவது பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய மட்டும் போய் ஒப்புரவாயிருங்க. வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட இன்னும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க? ஒப்புரவாகுங்கள். ஒருத்தரை குறித்து ஒருத்தர் என்ன செய்யாதீங்க? ஒருத்தர் இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு கடமையை வைத்திருக்கிறேன், ஒரு கடனை கொடுத்திருக்கிறேன், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலும் நம்மளை பார்த்து கூறுகிறார். இன்றைய நாளில் வந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அந்த சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்களின் கீழ்ப்படியாமையின் காரணமாக அவர்கள் நிலைத்து நிற்க முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாளிலும் நாம் என்ன செய்ய? முதலாவது செவி கொடுக்கணும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கடமையை நாம் செய்யணும், நாம் செய்து தீர வேண்டும். நாம் தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஜனமாக எங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த பூமியிலே அவதரித்து எங்களுக்காக சிலுவையிலே உடலில் இருந்தது ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் தண்ணீர் வெளியேறும் அளவும் ஆண்டவரே உடலில் இருந்து ஆண்டவரே அனைத்து ரத்தத்தின் தண்ணீரை வெளியேற்றி எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாவங்களுக்காக உம்முடைய வாழ்க்கையை விலைக்கிரயமாய் கொடுத்து உம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து தகப்பனே எங்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் கேட்ட சத்தியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சும்மா கேட்டவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். நாங்கள் அதை வாழ்க்கையில இந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றும்படி ஒரு கிருபை பலனை தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெபத்திலே. ஆமென்.